ஹே காய்ஸ், நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்கள் எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணம் யார்? மற்றவங்க தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிஜமாவா? கண்டிப்பாக அது உண்மையா என்ன? நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே காரணம் உண்மையான ரீசன் என்ன அப்படின்னா நம்ம மட்டும்தான். மற்றவங்க நம்மளை ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுவாங்க. யாராவது இவங்க வாயாடி நல்லவங்க கெட்டவங்க வாட் எவர் கமெண்ட் அவங்க ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. சுற்றி இருக்க பீப்புள் யாரு, ஃபேமிலி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாரோ ஒருத்தர் நம்மளை பற்றி நிறைய விஷயங்கள் அவங்க மைண்டில் ஒரு தாட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அதெல்லாம் நம்மளை எந்த வகையிலுமே கொஞ்சம் இம்பேக்ட் பண்ணும் தான். பட் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் காரணம் மற்றவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டு கண்டிப்பாக கிடையாது. உள்ளுக்குள்ளே நம்மளை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய நல்லதுக்கும் நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு தப்பான விஷயங்களுக்கும் காரணம் நம்மளை பற்றி நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான். நீங்கள் வெளியில் கூட நம்ம விட்டு கொடுக்காம பேசிப்போம், என்னால் அதெல்லாம் முடியும், நான் அது செய்வேன் இது செய்வேன் அப்படி இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். பட் உங்களுக்குள்ளே நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் வேலிடு. அது மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும் உண்மையிலேயே. சம்டைம்ஸ் நமக்கே நம்மளை ரொம்ப பாசிட்டிவாக நினைப்போம். சம்டைம்ஸ் நம்மளே ஐயோ இந்த விஷயங்கள்லாம் நம்மளால் செய்ய முடியாது, நமக்கு உண்மையிலே அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கா, டேலண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி நமக்கே நம்ம மேலே சந்தேகம் வரும். ஸோ ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். எல்லா டைமுமே நம்ம 100% பாசிட்டிவாகவே யோசிக்க முடியும்னா சொல்ல முடியாது. பட் நம்மளை பற்றி நம்ம வச்சுருக்கிற அந்த ஒரு முடிவு இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும். பட் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் என்ன நடக்குது அப்படின்னா, வெளியில் இருக்கவங்கள நம்மளை மட்டும் தட்டுறாங்களோ இல்லையோ, நமக்கே நம்மளை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வச்சுருக்கோம். நம்மளால் இது பண்ண முடியாது, நம்மளால் இதெல்லாம் இந்த விஷயத்தில் இறங்கி நம்மளால் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நமக்கே நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வச்சுருக்கிறது தான் நம்மளோட ஃபெயிலியர்ஸுக்கும் நம்ம ஒரு ஆக்ஷனில் இறங்கி அதை முடிக்காமல் பாதியிலேயே குவிட்டர்ஸ், அதாவது பாதியிலே விடுறதுக்கான காரணம் கண்டிப்பாக வெளியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கிடையாது, நம்ம மட்டும்தான் காரணம். ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்களை பற்றின நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. உங்களை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்காதுங்க. பிகாஸ் இது நாள் வரைக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகளில் நீங்கள் பெஸ்ட்டாக தான் வந்துட்டுருக்கீங்க. உங்கள் பாதையில் நீங்கள் வந்த வழியில் உங்களை தவிர வேறு யாருமே நீங்கள் அவங்க ஹேண்டில் பண்ண மாதிரி சூப்பராக பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணி இருக்க முடியாது. ஸோ நீங்கள் எதெல்லாம் கடந்து வந்தீங்களோ கண்டிப்பாக நல்ல வழியில் ரொம்ப பெஸ்ட்டான வழியில் தான் வந்துட்டுருக்கீங்க. ஸோ எந்த காரணத்தை கொண்டும் உங்களை நீங்கள் எப்பயுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்காதீங்க. ஈவன் உங்களை பற்றி உங்கள் மைண்டில் நீங்கள் நினைக்கும் போது கூட. சரியா? யூஆர் ஆல்வேஸ் டூயிங் யுவர் ஒர்க் இன் த பெஸ்ட் வே தான். சரியா? மற்றவங்க என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, வரவங்க போகிறவங்க 1000 சொல்லுவோம், அதெல்லாம் விஷயமே கிடையாது. உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் அந்த ஃபைனல் அந்த டே எண்டில் நடக்கக்கூடிய விஷயத்துக்கான ரிசல்ட்டாக இருக்கும். ஓகேவா? யோசிச்சு பாருங்கள், நம்ம நிறைய பேசலாம். ஸோ எப்பயுமே உங்களை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்காதீங்க. சரியா? ஓகே, நம்ம மோட்டிவேஷன் மைசெல்ஃப் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்குவோம். அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனல் மோட்டிவேஷன் மைசெல்ஃபை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. பார்ப்போம், மறுபடியும் நிறைய பேசுவோம். பை பை, டேக் கேர்.